கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 3 வாசிக்கும்போது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குள்ளாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவ சாயல் அடைய இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. இரும்பினால் செய்யப்பட்ட எந்த பொருளையும் ஒரு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டாலும் அது தன்மை இரும்புதான். அதுபோலவே ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட எந்த பொருளையும் துண்டிட்டு போட்டாலும் மரம்தான். அதுபோலவே எந்த உலோகத்தினாலும் செய்யப்பட்ட பொருளை ஒரு சிறு துண்டுகளாக்கினாலும் அதன் தன்மை மாறாது. அதுபோலவே நாமும் தெய்வீக தன்மையுடையவர்கள், ஆவிக்குரியவர்கள். பவுலார் சொல்கிறார், மாம்சத்துக்குரியவர்கள் யாவரும் மனுஷ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார். மனுஷக்குரிய சுவாபங்கள் பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் மற்றும் எல்லா மாம்சக்கிரிகள் உள்ளவர்கள். அனைவரும் மனிதர்களே, ஆனால் நாம் மனிதர்கள் அல்ல, மானிடர்கள். தேவனுடைய சுவாபம் நமக்குள் இருக்கும். நாம் எப்போது தேவ சுவாபம் உடையலாவோம், நாம் எப்போது மறுபடியும் பிறந்தோமோ அப்போதே தேவ சுவாபத்தை அடைந்துள்ளோம். தேவனால் பிறந்தவர்கள் தேவ சுவாபத்தை அடைந்திருக்கிறார்கள். காரணம், தேவனுடைய வித்து அவருக்குள் இருக்கிறது. இதை நான் பேதுரு நிருபத்தில் மிகவும் அழகாக கூறுகிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டீர்களே என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தினை உடையவர்கள் தங்கள் வழிகளில் பிசகுவதில்லை. அதை சங்கீதக்காரன் சொல்லும்போது இவ்விதமாக, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உங்கள் வசனத்தைப்படி தன்னை காத்து கொள்கிறதானே. ஜீவனுள்ள வித்தாகிய வேறு வசனத்துப்படி நடக்கிறவர்கள் அனைவரும் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் மாம்ச மார்க்கமும் அல்ல. நம்முடைய சாயல் மனுஷனுடைய சாயல் அல்ல, தேவ சாயல். இந்த தேவ சாயலை பெற என்ன செய்ய வேண்டும்? இந்த சாயலை அடைய அனுதினமும் வேத வசனத்தை கவனிக்க வேண்டும். இதை யாக்கோபு தன் நிருபத்தில் விதமாக எழுதுகிறார். எண்ணத்தினால் வெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாபமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து போவான். உங்கள் சாயல் அல்லது நீங்கள் என்ன ரகம் என்று மறந்து போனீர்களா? நாம் தேவ ரகம், தேவ சாயல், திவ்ய சாபமுடையவர்களால் மனுஷனுக்குரிய எல்லா மாம்ச இச்சைகளையும் கலைந்து தேவ சாயல் மேல் அடைந்து தேவனோடு இருப்போம். மண்ணின் சாயலை நாம் கலைந்து விண்ணவர் சாயல் அடைந்திருவோம். தேவ சாயலாக மாற இன்னும் கொஞ்சம் காலமே உள்ளது. எனவே இந்த காலவேளையில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன்களை ஆசீர்வதிப்பார்.